நான் கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஆண்டவர் அதட்டுவார் அல்லது அதட்டினால் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் நிறைய இடங்களில் அதட்டுகிறார். இந்த அதட்டுதல் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா, சில பேருக்கு கோபம் வரும் பொழுது தான் இந்த அதட்டுதல் சத்தம் ஏற்படும். குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சண்டை, குடும்ப சண்டை வரும்பொழுது அந்த குடும்பத்தை தலைமையாக இருக்கிறவங்க சவுண்டு விடுவாங்க. அதான் அதட்டுதல். மூடு எல்லாரும் வாய் அப்படின்னு அதுக்கப்புறம் சவுண்டு கேட்காது. அவ்வளவுதான் அப்படின்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த சத்தமெல்லாம் எதுவும் வராது. அந்த குடும்பத்தில் தலைமையாக இருக்கிறவங்க, குடும்பத்தில் இந்த பெரிய அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பாக்கியெல்லாம் அவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. அவங்களுடைய சத்தம் வரும்பொழுது தான் அங்கே ஒரு அமைதி ஏற்படும். அதே போல் ஊர் பிரச்சனை பார்த்தா ஒரு முக்கியமான நபர் வருவாங்க. அதுவரை எத்தனை பேர் சமாதானப்படுத்தினாலும் சத்தத்தை யாரும் குறைக்க முடியாது. ஒரு கனவான், ஒரு கனம் பொருந்திய ஒரு நபர் வரும் பொழுது அவர் வந்து அமைதியாக இருங்கப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னா எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. ரொம்ப அவங்க சவுண்டெல்லாம் விட மாட்டாங்க. அமைதியாரு, அதையும் மீறி சத்தம் கேட்குறியா இல்லையா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே சத்தமே கேட்காது, சவுண்டே கேட்காது. அதுக்கப்புறம் இவங்க சத்தம் தான் கேட்கும். எல்லாம் அமைதிடுவாங்க, மயான அமைதி ஆகிடும். சொல்லுவாங்க சில பேர், அவன் கோபக்காரன், ஆமாம் தெரிஞ்சுமா நீ மறுபடியும் பேசுன, அமைதியாக இருக்க வேண்டாம் சொல்லுவாங்க. குடும்ப பிரச்சனை சொல்லுவாங்க, அவன் கோபக்காரன் தெரியாதா உனக்கு? இதெல்லாம் நம்ம வழக்கமாக குடும்பங்களில் சந்திச்சுட்டு வந்துட்டோம். நம்ம பிள்ளைகளை குறித்து நமக்கு தெரியும். கோபகார பிள்ளை அது பேசுனுச்சுன்னா பெற்றவங்க கூட அடங்கிடுவாங்க, ஆஃப் ஆகிடுவாங்க. அந்த பிள்ளைக்கு அப்படி மரியாதை நல்ல பயம்னு கிடையாது. அந்த பிள்ளைக்கு ஒரு கணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக தேவன் அதட்டுகிறவர். எதையெல்லாம் அவர் அதட்டினார், யாரையெல்லாம் அவர் அதட்டினார், எங்கே இந்த அதட்டுதலின் சத்தம் கேட்டது, இந்த அதட்டுதலின் சத்தம் கேட்ட பொழுது அங்கே என்ன மாற்றம் வந்தது, அங்கே என்ன நடந்தது, இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 17வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ரெண்டு சொல்றார். கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும். இன்னைக்கு நம்ம தேசத்துல ஜனங்கள் நிறைய கொந்தளிக்கிறாங்க. கடல் கொந்தளிக்கிறது போல ஒரு கொந்தளிப்பு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அந்த கொந்தளிப்பு சத்தம் இன்னும் அடங்கலை, நம்ம தேசத்துல கேட்டுட்டு தான் இருக்கு, அதிகமாகிட்டு இருக்கு. கடல் அலை கொந்தளிக்கிறது போல சாதாரணமா எப்பொழுது வருகிற அலை அல்ல. கொந்தளிக்கும் போது அந்த அலை 10 மடங்கோ 5 மடங்கோ அதிகமாகும். ஆக சாதாரணமா வருகிறதே தாங்க முடியாது, அதிலே போய் சிக்கி சில பேர் செத்து போயிடுவாங்க. கடல் கொந்தளிக்குது, கிட்ட யாரும் கடல் பக்கம் விடவே மாட்டாங்க, போலீஸ் காவல் போட்டுருவாங்க. சுற்றுலா ஸ்தலமாக இருந்தாலும் சரி, பீச்சாக இருந்தாலும் சரி, விடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கடல் அலண்டை மடங்கு அதிகமாகும், அந்த சீரல் அதிகமாக இருக்கும். பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்கள் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல, திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை தேவன் அதட்டுவார். யாராலையும் அடக்க முடியாது. கடல் அலையை யார் அடக்க முடியும்? கொந்தளிக்கிற ஜலத்தை யார் அடக்க முடியும்? இறைகிற தண்ணீரின் சத்தத்தை யார் அடக்க முடியும்? ஒருத்தனாலே அடக்க முடியாது. ஆனால் ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை தேவன் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? எங்கெல்லாம் உங்களுடைய சத்தம் டவுன் ஆகி கிடக்கிறதோ, எங்கெல்லாம் உங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டு கிடக்கிறதோ, எங்கெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பிருந்தும் பேச முடியாமல் ஊமையர்கள் போல கிடக்கிறீர்களோ, பேசினால் எடுபடாது. காரணம், நமக்கு மேல் அங்கு உயர்ந்தவர் யாரோ ஒருத்தர் இருக்கிறார்கள். யாரோ ஒரு மனிதர்கள் உங்களை அடக்கி போடுகிறார்கள், உங்களை மட்டம் தட்டி பேசுகிறார்கள். அவருடைய சத்தத்திற்கு கனம் இருக்கிறது, உங்களுடைய சத்தத்திற்கு கனம் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கிறது, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லை. உங்களுடைய வார்த்தை கனவீனப்படுகிறது, உங்களுடைய எல்லா ஞானமும் கனவீனப்படுகிறது. உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கிறது, நீதி இருக்கிறது, தேவன் உங்கள் பட்சத்தில்
இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கான மனிதர்களோ இல்லை. அவருடைய சத்தம் கடல் அலையின் சிற்றத்தை போல் இருக்கிறது, கடல் அலையின் தண்ணீரின் இரைச்சலை போல் இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், என்னுடைய பிள்ளைகள் அவமதிக்கப்படுகிறார்கள், என்னுடைய ஜனங்களுடைய வார்த்தை அவமதிக்கப்படுகிறது, என்னுடைய ஜனங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லை, என் ஜனங்கள் கனவீனப்படுத்தப்படுகிறார்கள், என் ஜனங்கள் உள்ளம் உடைந்து வேதனைப்படுகிறார்கள். ஆகவே தேவன் எழும்புகிறார், தேவன் அவர்களை அதட்டுகிறார். பேசாதே, இனி பேசாதே, இனி உன் சத்தத்தை உயர்த்தாதே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தாதே, தேவன் அதட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்ய போகிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுடைய சத்தம் எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டதோ அவருடைய சத்தம் தொனிக்க போகுது. உங்களுக்கு மேலோடைய சத்தம் உதயமாக போகுது, அவருடைய சத்தம் வெளிப்பட போகிறது. இதுவரை யாருக்கும் அடங்காதவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு அடங்க போகிறார்கள். மகிழ்ச்சி மயங்கின பாம்பை போல அவர்கள் அடங்க போகிறார்கள். கர்த்தருடைய சத்தம் வரும், அவர் அதட்டுவார். அடங்கிறது மட்டுமல்ல, இரண்டாவது வரியை பாருங்க, அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள், தூரமாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதட்டுவார், உரத்த சத்தம் விடுவார். நம்ம அவருடைய சத்தம் வரும் வரை நம்ம அந்த அவமானத்தை சுமந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நம்மளால முடியாது. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். நம்மகிட்ட நீதி இருக்குன்ட்டு போவோம். அதுக்காக தான் அவர் அதட்டுறாரு. நம்மகிட்ட நீதி இருக்குங்கிறதுனால தான் அவர் வந்து பேசுறாரு. அவருக்கு பேச இடம் கொடுக்கணுமா வேண்டாமா? நாம பேசியிருந்தா எப்போ அவர் பேசுவாரு? நாம நம்ம பலத்தை நிரூபிச்சு அவர் பலத்தை எப்ப நிரூபிப்பாரு? நாம நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய செல்வாக்கையும் எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம துடித்தால் அவருக்கு வாய்ப்பு இல்லையே. இப்ப அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா இப்ப நம்ம வாய்க்கு பூட்டு போட்டாகணும். நம்ம பூட்டை உடைச்சுக்கிட்டுல பேசுறோம், பூட்டையே உடைச்சிடுறோமே. யோசித்து பாருங்க, ஏன் கொந்தளிப்புன்னு அடங்கல? தேவனுக்கு நான் இடம் கொடுக்கவில்லை, ஆகவே என் கொந்தளிப்பு அடங்கவில்லை. நான் தேவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க, நாம் தேவனுக்கு இடம் கொடுக்காததினால் கொந்தளிப்பு இன்றும் அதிகமாகி 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 கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இந்த கொந்தளிப்பு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இறங்கி வந்து அவர் சத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதட்டுவார், அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும், சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். நல்லா கவனிங்க, எந்த இடத்துல உங்க சத்தத்துக்கும் உங்களுக்கும் மரியாதை இல்லையோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய போகிறார். தேவன் இறங்கி கிரியை செய்ய போகிறார். துரும்பை போல பறந்து போக போகிறார்கள். காற்றடிக்கிறது அகப்பட்ட துரும்பை போல இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போக போகிறார்கள். அல்லேலூயா. தேவன் பார்க்கவில்லையோ, தேவன் கேட்கவில்லையோ, ஏன் நீதி செய்யவில்லை? கேள்வி மேல கேள்வி மேல கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார். இல்லை, தேவன் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இறங்கி வருவார். அவர் வந்து அதட்டுவார். தேவன் அதட்டுவார். நான் இடம் கொடுக்கணும். நீ இடம் கொடுத்தவர், நீ எல்லாம் பேசினதெல்லாம் பேசிட்டு, என்னென்னலாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசிட்டு ஆண்டவரை இறங்குன்னா நீ தான் பேசிட்டீல, உன் திறமையை காட்டிட்டீல, உனக்குள்ள சத்துவத்தையும் வல்லமையும் காட்டிட்டீல, நீனே பார்த்துக்க. ஏன் இப்போ என்ன கூப்பிடுற? வேண்டாம், பார்த்துக்க. எந்த இடத்துல நீங்களும் நானும் அவமதிக்கப்படுகிறோமோ, எந்த இடத்துல தள்ளப்படுகிறோமோ, எந்த இடத்துல நம்முடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போகிறதோ அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தாறுமாறான வார்த்தைகளை உச்சரிக்காமல் நீங்கள் இருந்தால் தேவனுடைய கிரியை வெகு சீக்கிரத்தில் பார்க்க முடியும், வெகு சீக்கிரத்தில் பார்க்க முடியும். எந்த மனுஷன் நமக்காக யுத்தம் பண்ண வருவான் நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஒருவரே நமக்காக யுத்தம் பண்ண வருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 106 7-9 வசனங்கள். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை அவர் அதட்டினார். என்ன ஆச்சு? சமுத்திரம் அது வற்றி போயிற்று.
எந்த தடை உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறதோ, எந்த தடை நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதோ, நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதோ, பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த தடை அது எதுவாக இருக்கலாம். பொருளாதார தடை, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, சரீர பலவீனம், கொஞ்சம் கூட சுகம் இல்லை, வீழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, வீழ்ச்சி. ஏதோ ஒரு சக்தி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துது. ஏதோ ஒரு சக்தி உங்களுடைய வாழ்க்கையை வேதனையை அதிகமாக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் ரைஸ் பண்ணுது, குறைக்கல, குறைந்து போகல. ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், உபாசம் இருந்து பார்க்கிறோம், முடியல. ஏதோ ஒரு சக்தி முன்னேற முடியல, தடையை மீறி நீங்க போக முடியல. அந்த தடை உங்களுக்கு முன்பாக பெரிய இமயமலையை போல நிக்குது. அதை யாராலையும் அந்த தடையை நீக்க முடியல, அந்த தடையை உங்களால மேற்கொள்ள முடியல. ஆனா இங்க கர்த்தர் சொல்றார் பாருங்க, அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. நீங்க யாத்திராகமத்தில் அப்படியே வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தை அப்படியே எடுத்து வாசிங்க. யாத்திரம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. எல்லாம் கவனி, இங்க என்ன செய்தார்? கீழ்காற்றை வரவழைச்சு அந்த சமுத்திரத்தை ஒதுங்க பண்ணார் அப்படின்னு சொல்லி இங்க யாத்திராகமத்தில் எழுதியிருக்கு. அதை வறண்டு போகும் பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆனா இது சங்கீதத்தில் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கு பாருங்க. எடுத்துக்கொள்ள 106:9 இப்ப வாசிக்கலாம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளைங்க வந்து நிக்குது, நீ என்ன நிக்கிற, விலகி போ. சமுத்திரத்தை அதட்டினார். சமுத்திரத்தை அவர், என் பிள்ளை நிக்குது, வழி விடாம நிக்கிற, விலகி போ. என் பிள்ளைங்க ஒரு பெருங்கூட்டம் வந்து இருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு என்ன பயத்தை உண்டாக்கிட்டு இருக்கிற, என் பிள்ளைகள் உன்னை கடந்து தான் போய் ஆகணும், விலகி போ. அவர் அதட்டி இருக்கிறார். அவர் அதட்டும் பொழுது என்ன நடந்தது? அந்த சமுத்திரம் வற்றி போயிற்று. சமுத்திரத்தை போல சமுத்திரம் வற்றி போக வரலாறு உண்டா? கிடையாது. அவர் உண்டாக்கின நாள்ல இருந்து இது நாள் வரை சமுத்திரம் வற்றி போகல. ஒரே ஒரு இடத்துல அவர் அற்புதம் செய்திருக்கிறார். சமுத்திரத்தை பிளக்க பண்ணார். அவர் அதற்றினார், போய் அங்க என் பிள்ளைகள் போகணும், அதுவரை வழிவிடு, கடைசி நபர் போய் தீரும் வரை வழிவிடு. அந்த சமுத்திரம் கீழே அந்த சேறு இருக்கும். நம்ம சுனாமியில் அதை பார்த்தோம். மேலது கீழதாகவும் கீழது மேலதாகவும் போய் அது தார் மாதிரி வந்து சோத்திலாம் அடிச்சு கடந்துச்சு. தண்ணீர் வடிந்து சில நாட்கள் ஆகணும் அது காய்வதற்கு. அந்த பூமி, அந்த இடம் சேரு. நம்மளாம் குளம் இறக்கிறோம்ல, ஒரு வாரமாவது ஆகணும், நல்ல கடும் வெயில், அப்பதான் அது மேல நடந்து போக முடியும். அது ஒரு சேரு இருக்கும். ஆனா எல்லாமே வினாடி நொடி பொழுதுல நடக்குது. எல்லாமே நிமிடங்கள் நிமிடங்கள், மணி நேரம் அல்ல, மணி நேரம் அல்ல. கர்த்தர் இறங்கிட்டா நாள் ஆகாது, மணி நேரங்கள் ஆகாது, வினாடியில நிமிடங்களில் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவர் இறங்கி வரணும். என் புள்ள வருது, நான் போறேன். என் மகள் வர்றா, நான் போறேன். என் மகன் வர்றா, நான் போறேன். நான் முன்னால போகணும். என் பிள்ளைகளுக்கு முன்னால தடை இருக்கு. அவர் அந்த தடையை அதட்டினார். அல்லேலூயா. தேவன் தடையை அதட்டினார். இன்றைக்கு இந்த 28ஆம் தேதி இந்த வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்க என்ன காரணம் என்றால், எத்தனை பேர் தடையின் மத்தியில் சிக்கி நின்று கொண்டிருக்கிறீர்களோ, தடுக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, முன்னேற முடியாமல் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அடுத்த பாதைக்கு போக முடியாமல், அடுத்த ஸ்டெப்புக்கு உயர முடியாமல் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன் அதை அதட்ட போகிறார். உங்களுடைய வாழ்க்கை மூவாக போகிறது. நீங்கள் முன்னேறி போக போகிறீர்கள், முன்னேறி போக போகிறீர்கள். இன்றைக்கு அந்த தடையை தேவன் அதட்ட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க முன்னால நின்று அந்த தடை இன்னைக்கு விலகி போக போகிறது. தேவன் அதட்டினார். அல்லேலூயா. நம்ம தடை நீங்கணும் தடைன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஜெபம் இன்னும் கேட்கப்படலை. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். யார் யாரெல்லாம் அப்படி நினைச்சீங்களோ உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறார், உங்களுக்கு தான் இந்த வசனத்தை கொடுக்கிறாரு. இன்னும் தடை நீங்களையே, இன்னும் இந்த தடை போக மாட்டேங்குதே, இன்னும் எதிர்பார்த்து நிற்குது, இதை ஜெயிக்க முடியல நம்மளால. அதுன்னு சொல்லிட்டு நோயா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனையானாலும் சரி. ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் அதுல கண்டு தோண்டு போனாங்க, முறுமுறுத்தாங்க. ஆனா அங்க ஒரு ஆள் நிக்கிறாரு, வழி நடத்துறவர். அவரு துவண்டு போகல. அவர் அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு, கதறாரு, ஆண்டவர்கிட்ட போய் பேசுறாரு, இந்த ஜனங்கள்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. ஐயோ இந்த ஜனங்களை நம்ம தலையில கட்டிட்டாரு, கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு புலம்புறாரு, வேதனைப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே உடைய கோலை நீட்டப்பா அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம கையை நீட்டுறதுனால ஒரு காரியம் நடக்க போறது இல்லை. அங்க தேவன் தம்முடைய கிரியை ஆரம்பிக்கிறார். ஆமென். ஏன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறார் என்றால்,
காரணம் என்னவென்றால் அவர் யார் மேல் அபிஷேகம் வைத்திருக்கிறாரோ அந்த நபர்களை அந்த பகுதியில் உயர்த்தி தான் அவர் காட்டுவார். உங்க ஊர்ல நீங்க எந்த அளவுக்கு கனவீனமா பேசப்பட்டாலும் சரி, எந்த அளவுக்கு உங்களை கனவீனப்படுத்தினாலும் சரி, ஆனா ஒரு மகிமை உங்க மேல வெளிப்படுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க கை நீட்டினா தான் ஒரு காரியம் நடக்கும். நீங்க கை நீட்டும் போது தான் கர்த்தர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. நீங்க கை நீட்டும் போது தான் அந்த சமுத்திரம் ரெண்டா பழக்கம். அல்லேலூயா. எந்த தடை யாருக்கு காணப்படுகிறதோ நீங்க அற்பமா நினைக்கப்பட்ட நபர் தான், ஆனால் உங்க கையை நீட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க கை நீட்டினாதான் காரியம் நடக்கும். ஆனா உங்க வார்த்தைக்கு மரியாதை இருக்காது. இந்த நிமிஷம் வரை உங்க வார்த்தைக்கு மரியாதை இருக்காது. கவலைப்படாதீங்க. ஆனா கர்த்தர் உங்க நீங்க யார் அப்படிங்கிறத உங்க பகுதியில் நிரூபிக்க போகிறாரு. நம்புறீங்களா? உங்க பகுதியில் கர்த்தர் நிரூபிக்க போகிறாரு. உங்க பகுதியில் நிரூபிக்க போகிறாரு. நேற்று வரை இன்று காலை வரை நீங்க ஒரு கனவீனப்படுத்தப்பட்ட ஒரு நபர் தான். நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் சொல்றேன். இந்த நிமிஷம் வரை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இந்த நொடி பொழுது வரை நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்ட ஒரு நபர். உங்க வார்த்தைக்கு கனம் கிடையாது, உங்க தலைக்கு கண்டாலுக்கு ஒரு கனம் கிடையாது, ஒரு கனவீனம் தான். ஆனால் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்க வார்த்தையை கனம் பண்ண போகிறாரு. உங்கள் வழியா கனம் பண்ண போகிறாரு. உங்க வழியா உங்க பகுதியில் இறங்க போகிறார் ஆண்டவர். உங்க ஜெபத்தை கேட்டு இறங்க போகிறாரு. உங்களுடைய பொறுமையை பார்க்கிற தேவன் இறங்க போகிறாரு. உங்க விசுவாசத்தை பார்க்கிற தேவன் இறங்க போகிறாரு. மோசேயை கண்ட தேவன் இறங்கினார். 28-30 லட்சம் மக்களை கண்டவர் இறங்கவில்லை. ஒரே ஒரு தேவ மனுஷன் மோசேயுடைய சத்தத்திற்காக தேவன் இறங்கி வந்தார். இங்கே வந்திருக்கிறவர்கள் யார் யார் இன்னும் விசுவாசத்தை விடாமல், நம்பிக்கையை விடாமல் ஆண்டவர் செய்வார் என்ற வைராக்கியத்தோடு இருக்கிறீர்களோ, உங்கள் சத்தத்திற்காகவே தேவன் இறங்கி கிரியை செய்ய போகிறார். அவருடைய அதட்டுதலின் சத்தம் கேட்க போகிறது. சமுத்திரம் வற்றி போயிற்று. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்புறீங்களா? இப்ப நமக்கு என்ன தேவை? மோசேயை போல விசுவாசம் தேவை. தேவன் இறங்குவார். God will rebuke all the devils, all the problems. எல்லாம் போயிடும். அவர் அதட்டுவார். எத்தனை பிசாசு இருந்தாலும் சரி, எத்தனை நோய் இருந்தாலும் சரி, எத்தனை மனிதர் இருந்தாலும் சரி, God will rebuke. தேவன் அதட்டுவார். அவர் சமுத்திரத்தை பார்த்து அதட்டினார். சமுத்திரம் விலகி ஓடினது. அவர் சத்தத்துக்கு முன்னால தண்ணீர் நிற்க முடியல. அவர் சத்தத்துக்கு முன்னால இயற்கையான தண்ணீர், அவர் படைத்த ஜலம் நிற்க முடியல. அது வற்றி போனது. அது உடனே காய்ந்து போனது. உடனே, ரொம்ப நாள் ஆகல, ரொம்ப மாதங்கள் ஆகல. தேவன் இன்றைக்கு அதட்ட போகிறார். நீங்கள் யார் யார் இதுவரை அந்த வேதனையை எந்த பகுதியிலையோ, எந்த வீட்டுக்குள்ள, எந்த தெருவில், எந்த கிராமத்தில், எந்த ஜாதிகள் மத்தியில், எந்த ஜனங்கள் மத்தியில், ஒன் சைட் பண்ணுகிற, ஒரு பக்கம் பேசுகிற ஜனங்கள் மத்தியில், நீதியை புரட்டுகிற மக்கள் மத்தியில் நீங்கள் அவமதிக்கப்பட்டு அமைதியோடு காணப்பட்டீர்களோ, அங்கே தேவன் சத்தமிட போகிறார். அங்கே தேவனுடைய அதட்டுதலின் சத்தம் உண்டாக போகிறது. அவர்கள் துரத்தி அடிக்கப்பட போகிறார்கள். காற்றில் ஆகப்பட்ட துரும்பை போல காணாமல் போக போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. காணாமல் போக போகிறார்கள். நிக்க மாட்டாங்க. கண் முன்னால பார்க்கவே முடியாது. ஆமென். கர்த்தர் அதட்ட போகிறார். அதுவரை எனக்கு அந்த அமைதி தேவை, எனக்கு பொறுமை தேவை, எனக்கு விசுவாசம் தேவை. நான் முறுமுறுக்க மோசே ஜனங்களை போய் அமர்த்துறான். அடுத்து போய் கர்த்தர்கிட்ட பேசுறார். ஐயா, இந்த ஜனங்கள் கல்லை எடுத்துருவாங்க போல இருக்கு. ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படி முறுமுறுக்கிறாங்க. மோசே, நீ ஏன் என்னட்ட முறையிடுற? உன் கையில் உள்ள கோலை சமுத்திரத்தில் நீட்டு அப்படிங்கிறார். எங்க போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பட்சத்துல தான் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். வேற எங்கேயும் தூரமா போயிட்டா நினைக்காதீங்க. உங்க பக்கத்துல தான் கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அதட்டும் பொழுது, நோயா இருக்கட்டும், பேயா இருக்கட்டும், பொருளாதார குறைவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். ஆமென். அவர் சத்தத்துக்கு இடம் கொடுங்க. முறுமுறுப்பெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இத்தனை வருஷம் ஆச்சு. அவர் அதாவது 10 வருஷம் நடக்காத ஒரு காரியத்தை 10 நொடி பொழுதுல உங்களுக்கு கட்டளையிட்டு போயிடுவார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென். சங்கீதம் 33:9 வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 33:9 வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நின்னுனா நிற்கும், போனா போயிடும். அவ்வளவுதான். இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நானும் விசுவாசிக்கணும். எப்படி சமுத்திரம் பிளக்கும்?
அந்த ஆராய்ச்சியெல்லாம் போகாதீங்க. தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், இயேசுவால எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவால எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒண்ணுமே இல்லாத இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்ட இயேசுவால முடியும் என்றால், ஒன்றுமில்லாத உங்கள் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கை கட்டியில் அவரால கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ மருத்துவர்கள் சொன்ன ரிசல்ட் எல்லாம் அவமாக்கி போட்டு, இல்ல அப்படி நடக்காது, நான் தேவன், நான் உன்னை மாற்றுவேன், உனக்கு உயிரை உண்டாக்க என்னால முடியும், மருத்துவத்தாலையும் மருந்துகளாலையும் முடியாது, உண்மைதான். ஆனால் அவர்கள் சொன்னது நீ செத்து போ என்று. இல்லை, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தேவன், அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. கால தாமதம் ஆவதினால் ஒரே கைவிட்டாரோ? இல்லை, அவர் கைவிடவில்லை. மறந்து போனாரோ? இல்லை, மறக்கவில்லை. அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. நல்லா கவனிங்க. நாம செய்ய வேண்டியதை செய்யணும். நாம செய்ய வேண்டியது என்ன? விசுவாசம். நாம செய்ய வேண்டியது என்ன? ஜெபம். நாம செய்ய வேண்டியது என்ன? அமைதியா நம்பிக்கையோட காத்திருக்கணும். ராட்சரசம் குறைவுபட்டு போது அந்த கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்புன்னு சொன்னாரு. வெறும் பச்சை தண்ணீரை நிரப்ப வேண்டியது நம்முடைய வேலை. அந்த தண்ணீருக்கு நிறத்தையும் சுவையும் கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. தண்ணீரை ரசம் மாத்திரீங்க, நீங்களே தண்ணி கொண்டு ஊற்றுங்க, தண்ணி ஊற்ற மாட்டாரு, நம்ம தான் தண்ணி ஊற்றணும். நாம தான் கற்சாடியை நிரப்பணும். இருக்கிறது கிட்டத்தட்ட 20,000 பேர். ஒரே ஒரு நபர்கிட்ட தான் 5 அப்பம் 2 மீன் துண்டு இருக்கு, வேற யார்ட்டும் ஒண்ணுமே கிடையாது. அது அந்த காலத்துல சாப்பாட்டுக்கு ஒரு ஆள் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஒரு ஆள் சாப்பிடலாம்னு வச்சுங்களேன். அதுல ஒரு ஆள் தியாகம் பண்ணி இயேசுவின் கையில கொடுத்ததுனால தான் 20,000 பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடித்து மீதமானதை 12 கோணர் எடுத்தார்கள். நாம இருக்கிறத அவர்கிட்ட கொடுத்தாதான் விசாலமா ஆசீர்வதிப்பார். நம்ம சூனியத்தனத்தை ஆண்டவர் சமூகத்துல காட்டக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கு அதை மட்டும் அவர்கிட்ட கொண்டு போகணும். உன்கிட்ட என்ன இருக்கு கொண்டு வா, உனக்கிட்ட என்ன இருக்கு கொண்டு வாப்பா, அதை நான் ஆசீர்வதித்தர்றேன். உனக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே பந்தி வைக்கலாம். ஆமேன். இந்த சூனியத்தனம் நம்ம வாழ்க்கையும் குட்டிச்சோராக்கி நம்ம மற்றவங்களுக்கும் உதவி செய்ய முடியாம இந்த சூனியத்தனம் எல்லாத்தையும் அவுட் ஆயிடுச்சு. அந்த ஒரு நபர் கொடுத்ததுனால தான் ஆண்டவரால் எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடிந்தது. புரியுதுங்களா? நாம செய்யணும். கட்டிலில் வச்சு தூக்கிட்டு வர்றான். மத்திய 9 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, திமிர்வாதக்காரன் 2 காலும் செயல்படல, கையும் செயல்படல, அவனால் நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அவன் வேலை அவன் செய்ய முடியாது, சாப்பிட கூட முடியாது அவனால். அவனை கட்டில தூக்கி போட்டு 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க, 4 பேரோ 6 பேரோ தூக்கிட்டு வர்றாங்க. ஓட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ள நுழைய முடியல, அவ்வளோ கூட்டம் வாசல்ல. அந்த வீட்டினுடைய ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள இறக்கிட்டாங்க. எப்படி கயிறு கட்டி இறக்குனாங்களா, எப்படி இறக்குனாங்கன்னு தெரியல. இன்றைக்கு இருக்கிற நவீனமான ஆயுதங்கள்லாம் நீ கிடையாது. எப்படி அந்த வீட்டை பிரிச்சுட்டு உள்ள அந்த கால்கை வழங்காதவனை இறக்குனாங்கன்னு தெரியாது. அதாவது ஒரு மனுஷனால எதுவுமே முடியல. அந்த மனிதனை, அந்த நபரை, அந்த பொருளை தேவனிடத்துல கொண்டு போக வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. குணமாக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஒரு தலைப்புல நான் பேசியிருக்கேன், யூடியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் செய்ய வேண்டியதை செய்தால் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நாம செய்யணும், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவர் போய் கட்டில தூக்கிட்டு வர மாட்டார், நாம தான் தூக்கி கிட்ட வைக்கணும். அவர் 5 அப்பம் 2 மீன் தண்டு அவர் கொண்டு கொடுத்து அப்படியே அவரா பெருக பண்ண மாட்டார், நாம தான் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும். இருக்கிற கொஞ்சத்தை மறைக்காம அவர்கிட்ட கொடுக்கணும். ஐயா வச்சுக்கிட்டே இல்லைங்கிறமே, அதான் இருக்கிறது எல்லாம் போயிடுது, வறண்டிட்டு போயிடுது, சுனாமி மாதிரி போயிடுது. சூனியத்தனத்தை தேவ சமூகத்தில் காட்டிங்கன்னா கடைசி வரையும் முன்னேற முடியாது. அல்லேலூயா. அப்ப அவருடைய வேலை வர வேண்டும் என்றால் நான் என் வேலையை செய்யணும். அவர் வேலை வருவதற்கு முன்பாக நான் என்னுடைய வேலையை செய்யணும். நான் கட்டில வச்சு தூக்கிட்டு போகணும், நான் இருக்கிறத கொண்டு அவர்கிட்ட கொடுக்கணும், நான் தண்ணீரால் நிரப்பணும். என்னால் திராட்சை ரசமா மாற்ற முடியாது, தண்ணீரால் நிரப்ப முடியும். 6 கற்சாடிகள் 60 கற்சாடிகள் கூட தண்ணீரால் நிரப்ப முடியும். ஆனால் அந்த தண்ணீருக்கு சுவையையும் நிறத்தையும் கொடுக்கக்கூடியது அவருடைய வேலை. தண்ணீரை நிரப்புவது என்னுடைய வேலை. ஆண்டவரை நீரே தண்ணீரை நிரப்பும், நீரை செய்ய மாட்டார். அப்ப நம்ம விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய சத்தம் உங்க பகுதியில் கேட்கும், உங்க வீட்டுக்குள்ள வருங்க அந்த சத்தம், உங்க தெருவுக்குள்ள புறப்பட்டு வரும் அந்த சத்தம். எந்த இடத்துல எந்த சூழ்நிலை உங்களை அப்படியே மட்டம் தட்டி தடுத்து முன்னேற விடாமல் நிற்கிதோ அந்த கற்களெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிடும். தடை கற்கள்லாம், அந்த தடைகள்லாம் நிர்மூலமாகி போயிடும். ஹல்லேலூயா. தேவன் அதட்டுவார், தேவன் அதட்டுவார், அற்புதம் நடக்கும். ஏசாயால வாசித்தோம்ல, அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்கள. 13வது வசனம், ஏசாயா 17:13. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும்
பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. இந்த கடல் அலையையும் கடல் சீற்றத்தையும் இந்த இரைச்சலையும் தண்ணீரின் சத்தத்தையும் யாருக்கு ஒப்பிடுகிறார் என்றால் ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு. நீ நம்ம பகுதியில் நிம்மதியா வாழ விடுறாங்களா? நீங்க எல்லாம் ஜெபம் பண்ற, நீங்க தான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ற, நாம தான் நமக்காக மட்டுமல்ல நம்ம தேசத்துக்காகவே டெய்லி ஜெபிக்கிற நபர்கள். நம்மளை நிம்மதியா வாழ விடுறாங்களா? அந்த ஒரு சத்தம் துணிச்சுக்கிட்டு தானே இருக்கு. கேவலங்கட்ட சத்தங்கள், கேவலங்கட்ட வார்த்தைகள், அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அசிங்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், செத்து போயிடலாமா அப்படின்னு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு உங்களை இழிவுபடுத்துறாங்கல்ல, அசிங்கப்படுத்துறாங்கல்ல. உங்களை எத்தனை பேர் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க? இல்லையே. அந்த இடத்துல தான் கர்த்தர் இறங்கி என்ன செய்யற? 13வது வசனம், ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். God will rebuke them and away. ஓடி போவார்கள். All disease, all devils, all problems, etc. etc. ஓடி போயிடும், ஒதுங்கிடும். நிக்கிற இடம் தெரியாது, கண் முன்னால தெரியாதியா. தேவன் அதட்ட போகிறார். God will rebuke. தேவன் சத்தமிட போகிறார். உங்க சத்தத்துக்கு மரியாதை இல்ல, இன்னொரு சத்தம் அந்த இடத்துல துணிக்க போகுது. அந்த சத்தத்தை கண்டு எல்லாம் ஓடி ஒதுங்க போகுது ஐயா. சமுத்திரமே ரெண்டா பிளக்க போகுது. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு முன்னால் நிற்பவன் யார்? அது அக்கினி ஜுவாலையை பிளக்கும், காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்யும், பெண்மானை ஈடும்படி செய்யுமா கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில துணிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்பி வர வேண்டும். கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எறிய வேண்டும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை உயர்த்துவார், நிச்சயமா பதில் செய்வார். அந்த நம்பிக்கையோடு கடைசி நிமிடம் வரை நீங்கள் போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தால் தேவனுடைய சத்தம் அங்கே துணிக்கும். ஒரு மோசே தேவை ஐயா, ஒரு விசுவாசம் உள்ள ஊழியக்காரன் தேவை. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய போகிறார், உங்களை காப்பாற்ற போகிறார். உலகமே கண்டு வியந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நீங்க பாருங்க, ஆண்டவர் செய்ய போகிறார். சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவை. வெறும் வாய்ஜாலம் பத்தாது. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை 12வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்க மோசே என்ன செய்து வருகிறார். இந்த சமுத்திரம் பிளப்பதற்கு முன்பாக இந்த ஜனங்கள் கொந்தளித்து நிற்கிறார்கள். இவன் அழைத்து வந்த மக்களும் கொந்தளிக்கிறார்கள். பின்னால் ஒரு பெரிய சேனை, ராணுவ சேனை புறப்பட்டு வருகிறது. இரண்டிற்கும் மத்தியில சிக்கி கொண்டு இந்த மோசே படுகிற பாடு, இந்த ஜனங்கள் அடித்து கொன்று விடுவார்கள் போல இருக்கு. பயப்படுகிறான், ஜனங்களை கண்டு பயப்படுகிறான். ஐயோ, இந்த மக்கள் இப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஏன் முறையிடுகிற? அந்த ஜனங்கள்ட்ட என்ன விசுவாச வார்த்தையை சொன்னியோ அதை அப்படியே நான் நிறைவேற்ற போகிறேன். வீட்டுக்குள்ளே கஷ்டம் வந்தாலும் சொல்லுங்க, நமக்கு நடக்கணும் சொல்லுங்க, நமக்கு கிடைக்கணும் சொல்லுங்க. ஆனா மோசே 14வது வசனம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இன்று காண எகிப்தின் இனி ஒருவனையும். இதெல்லாம் விசுவாச அறிக்கை. மோசே சொல்றார். கர்த்தர் சொன்னாரா? இல்ல, மோசே சொல்றார். கர்த்தர் சொல்லி மோசே சொல்லல. நல்லா கவனிங்க அந்த அதிகாரத்தை. எதுக்கு சமுத்திரம்? பின்னால பார்வோன் சேனை. இந்த ஜனங்கள் மத்தியில் அவன் படுற பாடு, பாவி பயல, நாங்கள் அங்கே நின்று நல்லா சாப்பிட்டோம்டா, எங்களுக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு இந்த வனாந்திரத்தை சாகிறதுக்கு அங்கே கொண்டு வந்த, நாங்கள் தான் அங்கே இருக்கிறோம்னு சொன்னோம்ல, ஏங்களை விட்டாம அழைச்சிட்டு வந்து நிறுத்தி இந்த சமுத்திரத்தில் அழிய போறோம், அந்த வந்துட்டான் பின்னாடி அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அடுத்தவர் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 15வது வசனத்துல கர்த்தருடைய பதில் வருது பாருங்க. என்ன பதில் வருது? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இந்த 14வது வசனத்திற்கும் 15வது வசனத்துக்கும் இடையில எங்க மோசே ஜெபம் பண்ணாரு? பதில் இருக்கு. ஜெபம் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கா? என்கிட்ட முறையிடுது என்னன்னு கேட்டாரு. எங்க ஒரு முறையிட்டு இருக்காரு? எங்க ஒரு ஜெபம் பண்ணிருக்காரு? ஆண்டவர் செய்வார் 6 மணியும் தூங்குற தரித்திரம் முடிச்ச ஜென்மங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டாரு. தரித்திரம் முடிச்சதுக்கெல்லாம் விடியாது. அது கால் வைக்கிற வீடும் முடியாது, இருக்கிற இடமும் முடியாது. தரித்திரம் முடிச்சது 5 மணிக்குள்ள 5 மணிக்கெல்லாம் கஷ்டத்தின் மத்தியில 4:30 எடுத்துங்க. 4 மணிக்கு எழுதுகிற சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க, புண்ணியவதிகள், புண்ணியவான்கள் இருக்கிறாங்க. அவங்கள நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. தரித்திரம் முடிச்சது இங்கே இருக்கு. பேயை விட மோசமான பேய் இருக்கு. 6 மணிக்கு தூங்குற சகோதரிகள் இங்கே இருக்கிறாங்க, தாய்மார்கள். இதெல்லாம் பேய். பேய் அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பேயை பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும் பேய். அது கொடூரமான பேய். 6 மணிக்கெல்லாம் அங்கே தூங்குதுன்னா அது பேயை தவிர வேற எதுவுமே கிடையாது.
ஒரிஜினல் பேய் அதுதான். அதுவும் விடியாது, இருக்கிற இடமும் விடியாது, தரித்திரியம் முடிச்சது. இதெல்லாம் சொல்லும் கர்த்தர் செய்வார். கனவு காணாத, உன் கனவு கெட்ட கனவு. விசுவாச வார்த்தையை அள்ளி வீசிட்டு அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு, ஐயா வார்த்தையை சொல்லிட்டேன் ஐயா, இந்த வார்த்தையை கணம் பண்ணுங்க, கணம் பண்ணுங்க, கணம் பண்ணுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறாங்க பாருங்க ஆண்டவர்கிட்ட. அதுக்கு தான் பதில் வந்திருக்கு. 14க்கும் 15க்கும் இடையில அங்க விசுவாச வார்த்தையை சொல்லிட்டான். இங்க தேவன் வந்து முறையிட்டு இருக்கிறான், கதறி இருக்கிறான். ஐயா நான் சொல்லிட்டேன், என்னதான் மக்கள் கொடூரமான மக்கள், வணங்கா காலத்துள்ள மக்கள், கல்லறிந்து கொன்று விடுவார்கள், மறுபடியும் எகிப்துக்கு போக ரெடியாக இருக்கிறார்கள், என்னை சாகடிச்சுட்டு தான் போவார்கள். அவன் கதறி இருக்கிறான். அந்த கதறுதல் காணாம அங்க வசனம் இல்லை, அதற்கு பதில் இருக்கிறது. மோசே ஏன் இடத்தில் முறையிடுகிறாய்? உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. நான் விசுவாச அறிக்கை செய்யறது மட்டும் இல்லை ஏசப்பா, நான் ஜெபிக்கிறவனாய் காணப்படணும், நான் ஜெபிக்கிற நபராய் காணப்படணும். ஆண்டவரே நான் ஜெபத்தில் தரித்திருக்கணும். விசுவாசத்தை அள்ளி வீசுகிற நபர் மட்டுமல்ல, நான் ஜெபிக்கணும். ஐயா கேட்கலாமா? வாய்களை திறந்து கேட்கலாமா? கேட்கலாமா? வாய்களை திறந்து கேட்கலாமா? கேளுங்க வாயை திறந்து. ஐயா நான் ஜெபிக்கிற நபரா, வெறும் விசுவாசத்தை சொல்லுகிற நபராக மட்டுமல்ல, கர்த்தர் செய்வார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். உண்மைதான். விசுவாசத்தை யார் அள்ளி வீசுறீங்களோ உங்க வாழ்க்கையில ஜெபம் இருந்தா பழிக்கும். உங்க வாழ்க்கையில ஜெபம் இருந்தா பழிக்கும், இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, எதுவுமே நடக்காது. இந்த கஷ்டத்து மேல கஷ்டம் அதிகமாகும் தவிர இந்த கஷ்டம் குறையவே குறையாது, கஷ்டம் நீங்கவே நீங்காது. இப்போ வாயை திறந்து கேளுங்க. நான் விசுவாசத்தை அறிக்கை செய்கிற நபராக மட்டுமல்ல, நான் ஜெபிக்கிற நபராக காணப்படணும். விசுவாசத்தையும் நான் அறிக்கை செய்யணும். நான் ஜெப வீரனாய் காணப்படணும், ஜெப வீராங்கனையாய் காணப்படணும், உபவாச வீரனாய் காணப்படணும், உபவாச வீராங்கனையாய் காணப்படணும். வாயை திறந்து கேளுங்க ஐயா. ஒரு பொறுப்புணர்வோடு கேளுங்க சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு பொறுப்பாய் கேளுங்க. இதுல தான் உங்க விசுவாசம் ஜெயிக்க போகுது. நீங்க ஜெபிக்காவிட்டால் விசுவாசம் தோற்று போய்விடும். நீங்கள் ஜெபித்தால் மட்டும்தான் உங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை தேவன் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஊரு சுத்துகிற ஊதாரிகளுக்கு அல்ல, தூங்கி தூங்கி வழிகிற தூங்கு முஞ்சிகளுக்கு அல்ல, ஜெபிக்கிற நபர்களுக்கு தான் விசுவாச வார்த்தை பலிக்கும். ஜெபிக்கிற நபர்கள் யாரோ, தேவ சமூகத்தில் குடியிருக்கிற நபர்கள் யாரோ, தேவ சமூகத்தில் யார் நாடுகிறார்களோ, பிரச்சனைகளுக்கு மத்தியில் விசுவாசத்தை சொல்லுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் நடக்க போகிறது. எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்கப்பா, எனக்கு அந்த ஜெபாவியை தாங்க ஐயா. ஆமென். தேவன் செய்வார் என்று அல்ல, நான் ஜெபிக்கிறவனாய் காணப்படணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. கடைசி வரி, வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். கடல் ஆழம் எப்படி இருக்கும்? தேவன் வந்து பேசுவாரே, ஆனால் மிகப்பெரிய ஆழமும் நமக்கு சாதாரண ஒரு பாதையாகவே காட்சி அளிக்கும். அல்லேலூயா. மூழ்கி எழுந்திருக்க முடியாத ஆழமாக இருந்தாலும் தேவன் பேசும் பொழுது அது நமக்கு சாதாரணமாக தெரியும், தரையில் நடந்து போகிறது மாதிரி தெரியும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பேசணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? விரும்புகிறீங்களா? அப்படியே பக்கத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கள் கூட ரெண்டு பேராக ஜெபம் பண்ணுங்களேன். எங்கள் கூட அந்த சத்தத்தை நாங்கள் நீ கேட்கணும் ஐயா, அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கணும், சத்தத்தை நான் கேட்கணும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ரெண்டு பேர் கையை பிடிச்சி, ஆண்டவரே அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஐயா, நீர் அதட்டுகிற சத்தத்தை. இதுவரை எங்களை அதட்டின சக்திகள், எங்களை அடக்கி போட்ட சக்திகள், எங்களை ஒடுக்கி போட்ட சக்திகள், எங்களை கனவீனப்படுத்தின சக்திகளை பார்த்து நீர் அதட்டணும் ஆண்டவரே. நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. எங்களை கனவீனப்படுத்தின சக்திகள், எங்களை அதட்டி ஒடுக்கின சக்திகள், எங்களை ஒடுங்கி போக பண்ணின சக்திகள், எங்களை நிமிரவிடாமல் பண்ணின சக்திகள், எங்களை தரை மட்டும் தாழ்த்தி வைத்த சக்திகளை நோக்கி இன்றைக்கு நீர் அதட்டுவீராக. அந்த சத்தத்தை நான் கேட்கணும். இன்றைக்கு நான் கேட்கணும் ஐயா. என் வீட்டுக்குள்ள, நான் குடியிருக்கிற இடத்துல, நான் தினமும் ஜெபிக்கிற இடத்துல நான் கேட்கணும். நீர் அதட்டுகிற சத்தம் புறப்படணும் ஐயா. இந்த அர்ப்பணம் நீசனும் ஆகிய எனக்கு அதை துணிக்க பண்ணும் ஐயா. உம்முடைய மகன் நான் கேட்கிறேன், உம்முடைய மகள் நான் கேட்கிறேன் ஐயா. உம்முடைய சத்தம் துணிக்கணும்பா. எடுத்துக்கொள்வோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். மூன்றாவதாக மத்தேயு 17வது அதிகாரம் 15 to 18. அங்கே ஒருத்தன் சந்திர ரோகியா கொடிய வேதனைப்படுகிறான். அந்த நோயினுடைய வேலை என்னன்னா, அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் அவன் போய் விழுந்துருவான். அப்படி ஒரு ஆவி, அப்படி ஒரு பிசாசு. எல்லா வியாதிகளுக்கும் பிசாசு தான் காரணம், மறந்துடாதீங்க. 90% மேல எல்லா வியாதிகளுக்கும் பிசாசு மட்டுமே காரணம். அதே போல் உங்களுக்கு காரணமில்லாத பிரச்சனை வருதுன்னா
அதுக்கு அவன் தான் காரணம். அவனுடைய அனுமதி இல்லாம உங்களை யாரும் வந்து அவமானப்படுத்த மாட்டாங்க. அவன் தூண்டி விடுறான். என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, என்ன உபவாசம், அந்த பையன் என்ன சொன்னாலும் சபையில் உட்காந்துடுற, என்ன உன்னை நான் தடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் கோளாறு உண்டாக்கிடுவான். நீங்கள் அந்த தடையெல்லாம் மீறி வரும் பொழுது தான் தேவன் வந்து இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. அதான் சொல்லிட்டேனே, ஒருத்த வரியில் சொல்கிறேனே, என்றைக்கு உங்கள் சூனியத்தனத்தை சுருக்கு பையில் போட்டு இந்து மகா சமுத்திரத்தில் கொண்ட வங்காள விரிவுகளில் தொலைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் உருப்பிட முடியும். ஒரு உலகத்தான் சொல்கிறான், இல்லைன்னு சொல்லாதுன்னு உலகத்தான் சொல்கிறான். நெகட்டிவாக பேசாத, பாசிட்டிவாக பேசு அப்படிங்கிறான். மைனஸாக பேசாத, ப்ளஸ்ஸாக பேசு அப்படிங்கிறான். உண்டா இல்லைங்களா? மோட்டிவ் ஸ்பீச் எல்லாம் கேட்டு பாருங்க, நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. அவசோகனம் பிடிச்சது மாதிரி பேசாத, நடக்காதுன்னு சொல்லாதப்பா அப்படிங்கிறான். ஒரு வேதத்தையும் நம்பாத ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தெய்வம் என்று அறிந்த நீங்களும் நானும் ஏன் சொல்வதற்கு தயக்கம்? இல்ல இல்ல இல்ல, அது இல்லாம தான் போகும். இருக்காது, எதுவுமே இருக்காது, எந்த நன்மையும் இருக்காது. அதை சுருக்கு பையில போட்டு வங்காள விரிவுகளை கொண்டு போடுங்க. கர்த்தருக்கு சோத்திரம், அதோட தொலைஞ்சு போட்டோம், நம்ம உருப்பிடலாம். அது தொலையாத பட்சத்தில் அது நம்மளை உருப்படவே விடாது, தொடச்சிக்கிட்டு போயிடும். அது சூனியத்தனம். அவர் கிரியை செய்ய போறார். உங்கள்கிட்ட என்னப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. 3 நாள் வச்சு வருன்னு வறுத்து இரவு பகல அந்த வனாந்திரத்தில் போட்டவன்ல வருன்னு வறுத்து விட்டாரு. கேட்கிறாரு, 3ஆவது நாள் அனுப்பிவிடும் பொழுது, பெண் பிள்ளைகள் வழியிலே சோர்ந்து போவார்களே, 3 நாள் என்னோடு இருந்திருக்கிறார்களே, நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா பிலிப்பெல்லாம் சொல்லுது, 200 பணத்தை கொடுத்து வாங்கினா கூட வாங்க முடியாது ஐயா, நீ அது கோடிக்கணக்கான ரூபாய், அது முடியாது. என்ன சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம். நினைவோடு தான் இருக்கிறீங்களா, நினைவிழந்து பேசுறீங்களான்னு அர்த்தது. என்ன பேசுறீங்க, எப்படி நடக்கும் அது? அப்பதான் கேட்கிறாரு, உங்களிடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறாரு. ஐயா ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும், அது யார்கிட்ட? நம்மள மாதிரி பெருசெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கோம், கொடுக்காது. இது தரித்திரம் முடிச்சது கொடுக்காது, இது தரித்திரம் முன்னாடி தான் நிற்கும். பெருசெல்லாம் சுதாரிப்பா, எப்பா போகிற வழியில் அந்த ஓரமாக போய் அங்கே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே உட்காந்து இதை சாப்பிட்டு நம்ம போவோம், இங்கே அந்த மூட்டையை பிரிக்க விடாது, ஆள் கொஞ்சம் பிச்சு எடுத்துருவானுங்க அப்படின்னு. ஒரு சிறு பையன் இடத்துல என்ன இருந்தது? சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால், ஆமாம் நமக்கு தான் சூனியம் நிறைய இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும். இந்த சூனியம் பிடித்தது போல் ஆகாவிட்டால்னு சொல்ல, யாரை போல் ஆகாவிட்டால்? ஆமாம், அந்த சின்ன பிள்ளை முன்னு வந்து கொடுத்துச்சு பாருங்க, வெகுளித்தனமா. நாமளாக இருந்தால் மறைச்சி வச்சுருந்துருப்போம், எல்லா பேரும் பட்டினியாக செத்துருப்பான். இன்னைக்கு 33 பேர் நம்ம செத்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நிறைய பேர் செத்துருப்பான், அன்றைக்கி 100கணக்காக செத்துருப்பான். அந்த சின்ன பிள்ளை கொடுத்ததுனால அந்த பிள்ளைக்கும் கிடச்சிட்டு, எல்லாருக்கும் கிடச்சிட்டு, போதும் போதும் வேண்டாங்கிறவங்களும் கிடச்சிட்டு, மீதத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், நம்ம ஆளுங்க பொட்டலம் கட்டியிருப்பாங்களா, கட்டியிருக்க மாட்டாங்களா? நம்ம சபையிலேயே திருவிருந்து சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருக்குது, பொட்டலம் கட்டுறோமா இல்லையா? யதார்த்தமாக பேசணுங்க, இந்த கபடஸ்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அங்கே வேணும்னு எவ்வளோ நாள் சாப்பிடுங்கடான்ட்டு. நாங்கள் இப்போ ஜெய்சன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் தஞ்சாவூர். அங்கே எங்களுக்கு எதுக்கு பெஞ்சில் உட்காந்துட்டு 2 நாளுங்க வைங்கிட்டு உள்ள பை வச்சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க பீஸ், அந்த மட்டன் மட்டனை வையின்னு வச்சுட்டு ஒரு ஆள் வச்சுட்டு போகிறான், தள்ளிக்கிறான். அடுத்த ஆள் வரான், வைங்கிறான். என்னடா அது அப்படின்னு பார்த்தா கீழே பை தொங்குது. அப்போ நம்ம ஆளுங்க சாப்பிட்டு முடித்த உடனே அடுத்து எதை நினைப்பாங்க? வீட்டில் ஒரு வயசானதை போட்டு வந்தோமே, இந்த மட்டனை கொடுத்து இதோட அவுட் பண்ணிடலாம், பிரச்சனை ஏற்றி விட்டு. அல்லேலூயா. இந்த சிலுமிஷம்லாம் நடந்திருக்கும். ஆனால் இவ்வளவும் நடக்க யார் காரணம்? அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை வந்துச்சு பாருங்க. நிச்சயம் நம்ம கொடுக்க இவ்வளவு அற்புதம் நடந்திருக்கு. 3 நாள் அற்புதத்தின் மேலே அற்புதம் நடந்திருக்கு. நடக்காதவங்களாம் நடந்திருக்கிறான், பேசாதவன் பேசியிருக்கிறான், குருடர்களுக்கு கண்ணு கிடச்சிருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் பார்க்காத அற்புதம் நடந்திருக்கு. இந்த 5 அப்பத்தையும் 2 மீண்டும் நான் கொடுக்குறேன், நிச்சயம் எனக்கு கிடைக்குங்கிற சின்ன பிள்ளைக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. அதனால தான் பெருங்கூட்டம் திருப்தியாகி மீதத்தை 12 கூடை எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை நீங்க கெடுக்கிறது எது சொல்லுங்க? சூனியத்தனம். சொல்லுங்க, அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கு காரணமே சூனியத்தனம் தான். கெட்டு போனதுக்கு காரணம் இந்த சீட்டுக்காரங்க வாசலில் நிற்கிறான் பார்த்தீங்களா? விதவை. ஒரு நாளைக்கு 5 பேர் வர்றான், வாரத்தில் 10 பேர் வர்றான், புழு அப்படின்ட்டு வர்றான். கையை எப்படி சொல்லுங்க? இதுக்கு காரணம் நம்ம சூனியத்தனம் தான். முகத்தை பார்த்து என்ன பார்த்து பேசாதீங்க, என்னமோ நான் சூனியத்தனமாக இருக்கிறது மாதிரி. அங்கே உங்களை பார்த்து பேசிங்க, அது உங்கள்கிட்ட தான் குடி இருக்கு. இப்படி இன்னைக்கு கஷ்டப்படுறது நம்ம காரணமே நம்ம சூனியத்தனம் தான். இதை சுருக்கு பையில் போட்டு சொல்லுங்க, இதை சுருக்கு பையில் போட்டு இன்னையோடு கொண்ட வங்காள விடலை தொலைச்சிடுவோம்.
ஆழத்தில் தள்ளி போட்டு கருங்கல்ல கட்டி தள்ளி போட்டு வந்துடுவோம். இன்னிலேருந்து நம்ம உருப்பட போகிறோம். என்ன பார்க்காதீங்கிறனால அங்கே பார்த்து பேசுங்க. ஏன் என்ன பார்க்குறீங்க டப்பு டப்புன்னு? நான் நம்ம திருட மாதிரி அங்கே பார்த்து கார்த்தி கையை பிடி பக்கத்தில். இவ்வளவு தூரம் நம்ம கெட்டதுக்கு காரணமே நம்ம சூனியத்தனம் தான். ராஜா கையை பிடிச்சிருக்காரா? ராஜா தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். மாரிமுத்து பிடிக்கலையா? நீ என்ன பெரிய தனவந்தர் மாதிரி உட்காந்து பிடியா கையா? சோத்திரம் அல்லே லூயா எல்லாம் கையை பிடிங்க. நம்ம இவ்வளோ இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே நம்ம சூனியத்தனம் தான். முகத்தை பார்த்துங்க. ஒருத்தர் என் முகத்தை பார்க்காதீங்க, என் முகத்தை பார்க்கக்கூடாது, அங்கே பார்த்துங்க. அல்லே லூயா. முன்றுச்சுன்னா குறவலை கை வச்சிருங்க, கொண்டு போட்டுருங்க அதை. ஆமாம், உயிரோட கொண்டு விடலாம்னு பார்த்தோம், சாகடிச்சு கொண்டு போட்டு வந்துடுவோம். ஆமேன். இருக்குன்னு சொல்லுங்க. சரி, உங்கள்கிட்ட ஒருத்தர் கடன் கேட்க வர்றாங்க, நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் பேசுகிறோம் பிரதர். கடன் கேட்க வர்றாங்க, 10,000 வைக்கிறாங்க, இருக்குன்னு சொல்லுங்க. சரி, அப்போ கொடுங்கம்பாங்க, ஆனால் எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. இப்போ எடுக்க முடியாது சொல்லுங்க. இப்போ எடுக்க முடியாது. உண்மை தானே? இருக்கா இல்லையா? வரும்னு இருக்கா இல்லையா? என்னங்க 1 கிலோ அரிசி வாங்க கூட எங்களுக்கெல்லாம் காசு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமாங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 30 பேர் 25 பேர் குறைவில்லாமல் சாப்பிட்றாங்களே, அன்னைக்கு நாங்கள் விசுவாசித்தோம்ல, நம்பினோமா இல்லையா? அல்லேலூயா. அந்த நம்பிக்கை கைவிட்டாரா? அந்த ஜெபத்தை கைவிட்டாரா? கூரை கொட்டையில் உட்காந்துட்டு ஒழுகுது அந்த கீத்து மாவு, ஒரு 200 கீத்து வாங்கி போட நமக்கு யோக்கியதில்லை, 1 கிலோ அரிசி வாங்க யோக்கியதில்லை. ஆண்டவரே ரோட்டில் போகிறவங்க அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னமே, அந்த வறுமையில் கடந்து சொன்ன வார்த்தையை கனம் பண்ணாரா இல்லையா? கனம் பண்ணாரா இல்லையா? கனம் பண்ணாரா இல்லையா? உங்களை கனம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? இருக்குன்னு சொல்லுங்க. என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. எங்க ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. எங்களை படைச்ச தெய்வத்திட்ட எனக்கு தர வேண்டியது எல்லாம் இருக்கு, எனக்கு வர வேண்டியது எல்லாம் இருக்கு சொல்லுங்க. எல்லாம் சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க. இதுவரை இல்லைன்னு சொன்ன, இன்னைக்கு இருக்கு. எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் தேவ சமூகத்துல இருக்கு. எங்க அப்பா இயேசு கிட்ட இருக்கு சொல்லுங்க. ஆண்டவர்னு சொல்லாதீங்க. எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க பரம தகப்பன், எங்க பரம தகப்பன் இயேசு கிட்ட இருக்கு. எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுபாட்ட இருக்கு. ஆமென். வாசிக்கலாம். அப்ப என்ன நடந்துச்சுங்க? ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் இந்த பிசாசு என்ன செய்துன்னா நெருப்புலையும் தண்ணியிலும் கொண்டு விடுது. அவனை உம்முடைய சீசரிடத்துல கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. அப்ப நமக்கு வியாதியோ கஷ்டங்களோ பொருளாதார பிரச்சனையோ போகாததற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல மெயின் காரணம் எது? விசுவாசமும் ஜெபமும் இணைந்தது. ரெண்டையும் பிரிச்சிடாதீங்க. எவ்வளவு விசுவாசித்தாலும் அதுக்கு உயிரூட்டம் கொடுக்கக்கூடியது ஜெபம். அதை உருவப்படுத்தி அது உருவமாய் வெளியே கொண்டு வர வேண்டியது ஜெபம். வீடா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், மிருகஜீவனா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், விசுவாசத்தை அறிக்கையிடுறீங்க நடக்க போகுதுன்னு, அது உருவமாக உங்க கண் முன்னால் வந்து காட்சியளிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஜெபம் என்ற அந்த உயிர் தண்ணீர் தேவை. அது இல்லைன்னா அந்த விசுவாசம் நிலை பெறாது. சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபடல சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்ப எதுவரைக்கும் இருப்பேன்னா சீக்கிரம் சரீரத்தில் வந்தவர் அவர் போக போறாரு. கொஞ்ச நாள் தான் நான் இருக்க, 3 வருஷம் தானே எனக்கு நியமிக்கப்பட்ட வருஷங்கள், இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். எவ்வளவு காலம்? என்னைக்குதான் விசுவாசம் வரும்? என்னைக்கு ஜெபமும் விசுவாசமும் சேர்ந்து வரும்? நான் எவ்வளவு காலம் பொறுமையா இருக்க முடியும்? நான் கிரியை செய்யணுமே. நான் கிரியை செய்யக்கூடாதபடி தடுப்பது உங்களுடைய அவிசுவாசம், விசுவாச குறைவு. எவ்வளவு காலம் பொறுமையா இருக்கனா? இன்னும் எவ்வளவு காலம் நாங்க இருக்க போறோம்? 3 வருஷம் தானே. விசுவாசம் ஏன் இல்ல? வாசிக்கலாம். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றார். பாத்தீங்களா? அவர்கிட்ட கொண்டு வரணும். என்ன குறைவு இருக்கு அதெல்லாம் எங்க கொண்டு வரணும்? அவர்கிட்ட கொண்டு வரணும். கர்த்தருக்கு சரி போ, உன் பையன் வீட்டில் சுகமாவான் அப்படி நீங்க சொல்லல. இந்த இடத்துல நீங்க கொண்டு வா. அவரிடத்தில் கொண்டு வர வேண்டியதை அவரிடத்தில் தான் கொண்டு வர வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கொண்டு வந்தாங்க. இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு கிறிஸ்து பிசாசை அதட்டினார். என்ன அதட்டிருப்பாரு? உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு, உடனே புறப்பட்டது. அடுத்த வார்த்தை, அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அல்லேலூயா.
இந்த சத்தம் துணிக்க பிரயாசமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த சத்தம் என் வாழ்க்கையில துணிக்கணும்ப்பா, இந்த சத்தம் என் வாழ்க்கையில வரணும். ஆமென். இந்த சத்தம் என் குடும்பத்துக்குள்ள வரணும். உங்களுடைய சத்தம் கேட்கணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதட்டினார், போ அவனை விட்டு, சலத்திலையும் நெருப்பிலையும் தன்ற பிசாசே அவனை விட்டு போ. பிசாசை அதட்டினார். அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்ப இயேசு இந்த பிசாசை அதட்டுவதற்கு அங்க அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? விசுவாசம். ஆமென். அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். ஐயா, அந்த விசுவாசம், நீர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்குள்ள வரணும். என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணுங்க ஐயா, பெருக பண்ணுங்கப்பா. என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும், என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நான்காவதாக மத்தேயு 8வது அதிகாரம் 23 27 வரை. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். சீஷர்களும் அவர் கூடவே ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தூங்கினார் என்று இருக்கிற ஒரே ஒரு இடம் இந்த இடம் மட்டும்தான். ஒரு காற்று அப்படியே கொந்தளிக்குது, படகு மூடத்தக்கதாக அந்த அலைகள்லாம் எழும்பி தண்ணீர் உள்ள வருது. எஜமானும் அங்கதான் படுத்திருக்கிறார். அவ்வளவு அற்புதங்களை செய்தவர், கண்ணார கண்டவனுங்க, எத்தனை அற்புதங்களை பார்த்தவனுங்க. என்ன இப்ப அவனுக்கு என்ன சொல்றானுங்க பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், விடுவியும், மடிந்து போகிறோம், ஐயோ சாக போகிறோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நாங்க சாக போகிறோம், மடிந்து போக போகிறோம், எங்களை ரட்சியும். சரி, நான் கேட்கிறேன், இயேசு சீசர் எல்லாம் ஒரே படகுல தானே இருந்தாங்க? இல்ல 2 படகுலையா? ஒரே படகு தானே. இப்ப இந்த படகு மூழ்கும் போது, இந்த 12 பேரும் சாகும் போது இயேசுங்க தண்ணிக்குள்ள போய் தானே ஆகணும். இது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க என்ன கேட்டாரு பாருங்க. அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே. முடிஞ்சு போச்சா? விசுவாசம் தாங்க காரணம். நம்ம வாழ்க்கை முன்னேறாமல் போனதற்கு காரணம் அவிசுவாசம். நம்ம வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் விசுவாசம், நாம வெற்றி பெற வேண்டும் என்றால் விசுவாசம், நாம இழந்ததை பெற வேண்டும் என்றால் விசுவாசம். சொல்லுங்க, நீங்க சொல்லி பாருங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது இந்த கார் இல்லை, குதிரை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். குதிரைன்னா என்ன தெரியுமா? அல்லது இன்னோவா, இந்த 2 கார் தான் அடுத்தது. இனி மராசோலாம் கிடையாது. இன்னைக்கு நம்மகிட்ட கையில் இல்லை, பையில் இருக்குன்னு சொல்லுங்க. கையில தான் இல்லை. எங்க இருக்கு? எந்த பையில? விசுவாச பையில. வெரி குட். எந்த பையில? விசுவாச பையில இருக்கு. அது மெச்சூரிட்டி ஆகல. பாலியாங்கி சோட்டை ஒருத்தன் கேட்டான், பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு வாலிபன், ஐயா வாங்க, பிரசங்கம் பண்ணீங்கல்ல, எனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டாரு, டேபிள், சேர், பெஞ்சு, வீட்டுக்கு வேண்டிய சோபா எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டிருக்கான், காட்டுங்க அப்படின்னு. ஆளு ஒரு கணம் பயந்துட்டார். ஐயோ, இந்த வாலிபன்ட்ட எப்போ அப்படி விசுவாசத்தில் அடிச்சு விட்டார், ஆண்டவர் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு, நீ நான் பார்க்கணும் அப்படின்ட்டான். உடனே ஒரு கணம் தலை சுற்றி போச்சு அவருக்கு. ஐயோ, இவன்ட்ட எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, அப்பா குழந்தை வயிற்றுல இருக்கு, மாதம் 6 அல்லது 7, இப்போ எடுத்தா குழந்தை செத்து போயிடும். சொல்லுங்க, இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? இன்னும் 3 மாசம் கழிச்சு வா, அப்ப எல்லாமே நீ பார்க்கலாம்பா. தப்பிச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னவெல்லாம் விசுவாசமா சொன்னாரோ மேடையில், அதையெல்லாம் கர்த்தர் அவருக்கு அப்படியே வாய்க்க பண்ணினார். ஏன்னா அவர் ஜெப வீரன். நம்ம இந்தியா வந்த பொழுது எல்லா பாஸ்டர்ஸும் ஒன்று கூடி தென்கொரியாவில் இவ்வளோ பெரிய எழுப்புதல் ஏற்பட என்ன காரணம், என்னென்ன செய்றீங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நோட்டு பேனா எல்லாம் ரெடியாக எடுத்துக்கிட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. பக்கமாக எழுதுறதுக்கு இன்னைக்கு எழுதி தள்ளிடுண்டா, பிடிச்சிடும் நம்ம அது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லணும். எல்லாம் பேட்டி காண்டது மாதிரி அவரை உட்கார வச்சு சுற்றி உட்காந்துட்டானுங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி சொல்கிறேன். நம்பர் 1 போட்டுங்க, நீங்களும் எழுதுங்க டைரியில். நம்பர் 1 எழுதுங்க. நம்பர் 1 யாரெல்லாம் டைரி வச்சுலாம் எழுதுங்க. முக்கியமான காரியம் சொல்ல போகிறேன், 3 காரியம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அவர் சொன்னதை நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1 ப்ரே. நம்பர் 2 ப்ரே. நம்பர் 3 ப்ரே.
க்ளோஸ் பண்ணுங்க. ஐயா இல்ல இந்த எழுப்புதல் அதுதான் ஐயா, அதுதான். இது 3 தான் ஐயா, இது 3 தான் ஐயா. அவர் வேற எதுவுமே சொல்லல. ப்ரே ப்ரே ப்ரே, ஜெபி ஜெபி ஜெபி, பிரேயர் பிரேயர் பிரேயர், ஜெபம் ஜெபம் ஜெபம், ப்ரே ப்ரே, ஜெபி ஜெபி. ஹல்லேலூயா. இது 2 வார்த்தை எதுவுமே சொல்லுங்க. அவரு நம்பர் 1 போட்டாங்க, அடுத்து ஏதோ பெருசா சொல்ல போறாரு. நம்பர் 2 ப்ரே அப்படின்னாரு. ஐயா என்னையா நம்பர் 3 ப்ரே. ஜெபித்தால் பெற முடியும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் பெற முடியும். If you pray, if you believe, you will get lot of blessing. Surely, no doubt. ஜெபியுங்கள், விசுவாசியுங்கள். யாரையா விசுவாசிக்கிறோம்? ஊர் உலகத்தை ஏமாத்துற தலைவனை நம்புறோம். உலகத்துக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வத்தை நம்புகிறோம். தன்னுடைய சரீரத்தை சிலுவையில சிதைக்க ஒப்பு கொடுத்தாரு, அவரை நம்புகிறோம். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். If you pray, if you pray, ஜெபித்தால் ஜெபித்தால், if you believe, if you believe, விசுவாசித்தால், you will get lot of blessings from Jesus Christ. Amen. Hallelujah. பெற முடியும். தேவன் அதட்டுவார். ஜெபமும் விசுவாசமும் எங்க இருக்கிறதோ, குடியிருக்கிறதோ, அங்கே தேவனுடைய சத்தம் தொனிக்க போகிறது. அதட்டுதலின் சத்தம் உண்டாக போகிறது. மடங்கி மடங்கி ஒடுங்கி ஒடுங்கி எங்கே வாழ்ந்தீர்களோ, ஜெபத்தை விடாமல் விசுவாசத்தை விடாமல், அங்கே தேவனுடைய சத்தம் தொனிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus will rebuke all disease, all devils, all financial problem. எல்லாம் வறண்டு ஓட போகுது. அல்லேலூயா. எக்ஸெட்ரா 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 எல்லாம் ஓட போகிறது. ஆமென். அவர் அதட்ட போகிறார். நோயை பார்த்து, பேயை பார்த்து அதட்ட போகிறார். அடிக்கடி ஜலத்திலும் தீயிலும் கொண்டு தள்ளுகிறது. ஐயா நம்முடைய சீசனத்தில் கொண்டு வந்தோம், அவர்கள் முடியவில்லை. அற்ப விசுவாசிகளே, எவ்வளவு காலம் உங்களோடு இருக்க போகிறேன்? 3.5 வருடம் தானே. எவ்வளவு காலம் பொறுமையாக இருப்பேன்? என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதை அதட்டினார். அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அல்லேலூயா. கடைசியாக 4வதாக மத்தேயு 8வது அதிகாரம், இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப வாசிக்கலாம் 26வது வசனம். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? Why are you fearful? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் நடுக்கம்? நான் உங்க கூட தானே இருக்கிறேன். நான் உங்களை விட்டு போயில்லையே, உங்களோட தான் இருக்கிறேன். அன்னைக்கு சரீரத்தில் இருந்தார், இன்னைக்கு ஆவியில் இருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அன்னைக்கு சரீரத்தில் இருந்தார், இன்னைக்கு ஆவியில் இருக்கிறார் நம்ம கூட. எத்தனை நம்புறீங்க? அன்னைக்கு படகுல ஓரத்தில் உட்கார்ந்தாரு, இன்னைக்கு இருதயமாக படகுக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Lord Jesus Christ is living in your hearts. Everybody நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமா, அவர் புறத்தில் அல்ல, நம்முடைய அகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு புறத்தில் உட்கார்ந்து இருந்தார், இன்றைக்கு அகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் செத்து போன தெய்வம் அல்ல. நல்லா கவனி, நான் இருக்கிறேனே சொன்னார் அவர். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? Why are you fearful? வாசிக்கலாம் கீழே என்ன சொன்னார் அடுத்தது? எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எங்க கொந்தளிப்பு மத்தியில வாழ்ந்து பயம் அடுத்து என்ன நடக்குமோ, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போக போறோம், ஐயோ நாங்கள் சாக போகிறோம், ஐயா விட்டுறாதீங்க, அபய குரல். எங்க எல்லாம் இந்த சத்தத்தின் குரல் கேட்கிறதோ, இன்றைக்கு ஒரு பெரிய அமைதல் உண்டாக போகிறது. எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு பெரிய அமைதல் உண்டாக போகுது. ஒரு பெரிய அமைதல் உண்டாக போகுது. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து, மிகுந்த அமைதல் உண்டாக போகிறது. பெரிய அமைதல் உண்டாக போகிறது. பெரிய அமைதல். கொந்தளிப்பு அடங்க போகிறது. காற்றும் கடல் அலையும் இவருக்கு அடங்குகிறது, கீழ்படுகிறது. ஆச்சரியப்பட போகிறார்கள். ஆமென். தேவன் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அவங்க வீட்டுக்குள்ள அவர் இருக்கிறார், உங்க இருதயத்துல இருக்கிறார், மறந்துடாதீங்க. தேவையில்லாம நீங்க பயப்படுறீங்க, உங்களுக்கு கிடைக்கும், நம்பிக்கையோட இருங்க, கிடைக்கும். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். எழுந்து நிற்போம். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகிறது என்றார். இவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடல் அலையும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், உங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இன்றைக்கு நடக்கிற சம்பவத்தை உங்கள் வாழ்க்கையில என்ன மைனஸா நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த தெய்வம் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறார்கள். தேவன் கிரியை செய்ய போகிறார், தேவன் கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடி சோத்திரம் பண்ணும். தேவன் கிரியை செய்ய போகிறார். தேவனுடைய அதட்டுதலின் சத்தம் உண்டாக போகிறது. இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. இவர் எப்படிப்பட்டவரோ, ஒரு மிகுந்த அமைதல் உண்டாக போகிறது. இரைச்சலின் சத்தம் காணாமல் போக போகிறது. வாழ்க்கையில காணப்பட்ட இரைச்சல், கூக்குரல், புலம்பல் அது காணாமல் போக போகிறது. எல்லாரும் வாயை திறந்து சோத்திரம் சொல்லுங்க. அப்பா, எனக்கு இன்னும் விசுவாசத்தை தாரும், எனக்கு இன்னும் ஜெபாவியை தாரும், எனக்கு இன்னும் விசுவாசத்தை தாரும், எனக்கு இன்னும் ஜெபாவியை தாரும், இன்னும் ஜெபாவியை தாரும். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. எனக்கு இன்னும் ஜெபாவியை தாரும், எனக்கு இன்னும் ஜெபாவியை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் ஜெபாவியை தாரும், எனக்கு இன்னும் விசுவாசத்தை தாரும். விசுவாசமும் ஜெபாவி என்னில ஊற்றப்படட்டும். ஜெபிக்கிற நபராய், விசுவாசிக்கிற நபராய் என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை அவர் அதட்டினார், அது வாலிபன் விட்டு நீங்கினது. அந்நேரமே இந்த இளைஞன் சொஸ்தமானார். பிசாசை அதட்டினார். ஹல்லேலூயா.
ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. சமுத்திரத்தில் கொந்தளிக்கிற கடலின் கொந்தளிப்பை போல அநேக ஜனங்களுடைய திரளும் தண்ணீர் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டம் வருவார்கள். அவர்களை தேவன் அதட்டுவார், அவர்களை அதட்டுவார். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, அதட்டுவார், தேவன் அதட்டுவார். அவர்கள் ஓடி போவார்கள், தூரமாய் ஓடி போவார்கள், தூரமாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூரமாய் ஓடி போவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் தூரமாய் ஓடி போகிறார்கள். எந்த இரைச்சல் உங்களை சூழ்ந்து கொண்டதோ, எந்த புலம்பல் சூழ்ந்து கொண்டதோ, இன்றைக்கு உங்களை விட்டு தூரமாய் ஓட போகிறது, விலகி ஓட போகிறது. தூரமாய் ஓடி போவார்கள், தூரமாய் ஓடி போவார்கள். சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். உங்கள் அருகாமையில் இருந்து கொண்டு உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ, உங்கள் அருகாமையில் வந்து அந்த பிசாசுகள் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, காற்றிலே சுழல் காற்றில் அகப்பட்ட துரும்பை போல அவர்கள் துரத்தப்படுவார்கள். அந்த பேய்கள் துரத்தப்படும், அந்த பேய்கள் துரத்தப்படும், அந்த மனிதர்கள் துரத்தப்படுவார்கள். உங்க பக்கத்துல, உங்க வீட்டு அருகாமையில, உங்க தெருவுல, அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்கள் அருகாமையில, உங்க பக்கத்துல, அது விவசாயமோ அரசாங்க வேலையோ சாதாரண கூலி வேலையோ, எந்த இடத்துல குடியிருக்கிறீங்களோ அந்த இடத்துலயோ எங்கேயோ உங்க பக்கத்துல அந்த அமளி, அந்த இரைச்சல் சத்தம் கேக்குதுல, அந்த இடத்துல தான் கர்த்தர் அதட்ட போகிறார். கர்த்தர் அதட்ட போகிறார். அவர்களை அவர் அதட்டுவார், அவர்களை அவர் அதட்டுவார், அவர்களை அவர் அதட்டுவார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் அவர்களை அதட்டுவார், தேவன் அவர்களை அதட்டுவார். அல்லேலூயா. சுழல் காற்றில் அகப்பட்ட துரும்பை போலவும் அவர்கள் துரத்தப்படுவார்கள். அல்லேலூயா. சுழல் காற்றில் அகப்பட்ட துரும்பை போலவும் அவர்கள் துரத்தப்படுவார்கள். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள், தூரமாய் ஓடி போவார்கள், தூரமாய் ஓடி போவார்கள். இன்றைக்கு அந்த சத்தம் தொனிக்க போகிறது, இன்றைக்கு அந்த சத்தம் செயல்பட போகிறது. யார் விசுவாசிக்கிறீங்களோ, யார் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்களோ, உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. தேவன் துரத்தி அடிக்க போகிறார், தேவன் விரட்டி அடிக்க போகிறார். அது நோயோ பேயோ மனுஷனோ யாரோ எவர்களோ உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டது யாராக இருந்தாலும் சரி, காணாமல் போக போகிறார்கள். அது காணாமல் போக போகிறது. சுழல் காற்றில் அகப்பட்ட துரும்பை போல தூரமாய் துரத்தப்படுவார்கள். தூரமாய் 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 தூரமாய். உங்க சரீரத்துல ஒருவேளை வியாதி இருக்கலாம், கட்டி கூட இருக்கலாம். ஆனா கொஞ்ச நாள்ல, கொஞ்ச நேரத்துல நீங்க அந்த இடத்துல கையை வச்சு பார்க்க போறீங்க, வலியும் இருக்காது, கட்டியும் இருக்காது, அது காணாமல் போகும். கர்த்தர் அதட்ட போகிறார். இயேசு கிறிஸ்து அதட்ட போகிறார். இயேசு கிறிஸ்து அதட்ட போகிறார். சோதரன் சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்திற்கு மகிமையை செலுத்துங்க. தேவனுடைய சத்தம் கேட்க போகிறது. பிசாசு சத்தம் கேட்ட இடத்துல, துஷ்ட மனிதர்கள் கேட்ட சத்தம் கேட்ட இடத்துல, துஷ்ட மனிதர்களுடைய அதிகமான சத்தம் கேட்ட இடத்துல இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க போகிறது. பொல்லாதவர்களின் சத்தம் தொனித்த இடத்துல இயேசுவின் சத்தம், இயேசுவின் சத்தம், துஷ்டர்களுடைய சத்தம் கேட்ட இடத்துல கர்த்தருடைய சத்தம் அதட்ட போகிறார், அதட்ட போகிறார். இரவு பகலாய் பேய் சத்தம் போட்ட இடத்துல கர்த்தர் அதட்ட போகிறார். புரண்டு படுத்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும், ஐயோ இந்த கடன், ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ இந்த மனிதனுடைய பிரச்சனை, ஐயோ இந்த மனிதனுடைய பிரச்சனை. புரண்டு படுத்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் அதே சத்தம், கடன் சத்தம், அந்த புலம்பல் சத்தம். எங்கெல்லாம் அந்த சத்தம் உங்களை ஒடுக்கினதோ, ஒடுங்கி போனீர்களோ, கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ, கொஞ்சம் கூட எழும்ப முடியாமல் போனதோ, அங்கதான் இந்த சத்தம் துணிக்க போகுது. ஆண்டவர் அதட்ட போகிற சத்தம் துணிக்க போகிறது. இனி அந்த சத்தம் கேட்காது, கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். நல்ல கையை தட்டி சோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க. தேவ சத்தம் கேட்க போகிறது, கர்த்தருடைய சத்தம் கேட்க போகிறது. இவனை விட்டு புறப்பட்டு போ, ஒரு சேதமும் செய்யாதே, இம்மட்டு வா மிஞ்சி வராதே, இம்மட்டு வா மிஞ்சி வராதே, போ
இவனை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ, இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ. அல்லேலூயா. நோயை பார்த்து அதட்ட போகிறார், வறுமையை பார்த்து அதட்ட போகிறார், உடைய சூழ்நிலையில் இருக்கிற எல்லா வேதனைகளை பார்த்து அதட்ட போகிறார். எது எது வேதனைப்படுத்துகிறதோ அதையெல்லாம் அதட்ட போகிறார். எந்த மனிதர்கள் ஒடுக்கினார்களோ அவர்களை பார்த்து அதட்ட போகிறார். எந்த பிசாசுகள் உங்களை ஒடுக்கினதோ அந்த பிசாசுகளை பார்த்து தேவன் அதட்ட போகிறார். நம்ம சகோதரனே, சகோதரி, விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள், நம்புங்க, நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதட்ட போகிறார், தேவன் அதட்ட போகிறார், தேவன் அதட்ட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடனை சமாளிக்க முடியலையே, கடனை கொடுக்க முடியலையே, இந்த கடனை தீர்க்க முடியலையே, அந்த சத்தத்துக்கு மேல ஒரு சத்தம் கேட்க போகுது. ஹல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு மேல ஒரு சத்தம் கேட்க போகுது. அந்த பெருமூச்சுக்கு மேல ஒரு சத்தம் கேட்க போகுது. இரவும் பகலுமா பெருமூச்சு விடுறீங்களே, நிம்மதியா சாப்பிட முடியலையே, நிம்மதியா தூங்க முடியலையே, சொந்த வேலையோட நிம்மதியா செய்ய முடியலையே, ஐயோ வேதனை, 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 நெருக்கம், அவமானம், போராட்டம், ஐயோ ஐயோ என்ற புலம்பு, அதற்கு மேல ஒரு சத்தம் கேட்க போகிறது. அது கர்த்தருடைய சத்தம். சிலுவை மரத்தில் இரத்தம் சிந்தினாரே, அவருடைய சத்தம். இவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, இந்த குடும்பத்திற்கு ஒரு சேதமும் செய்யாமல் போ. அதட்ட போகிறார் தேவன். இயேசு அதட்ட போகிறார். நம் மீது அன்பு வைத்த தேவன் அதட்ட போகிறார். நம்மை இழுத்து கொண்ட தேவன் அதட்ட போகிறார். அவருடைய வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிற கர்த்தர் அதட்ட போகிறார், அதட்ட போகிறார். ஆமென். முழங்கால் படிடுவோம், கர்த்தரை பணிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய பணிந்து கொள்ளுதலை, தொழுகையை கர்த்தர் அங்கீகரித்தபடி நான் அப்பாவுக்கு எல்லாரும் நன்றி சொல்லும். எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லும். எல்லாருக்கும் நன்றி சொல்லும். எல்லாருக்கும் நன்றி சொல்லும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லும். எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லும். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர சத்தம் கேட்கட்டும், ஸ்தோத்திர சத்தம் தொனிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அதட்ட போகிறார். நம்முடைய பொல்லாத சூழ்நிலைகளை பார்த்து, நம்மை கட்டியிருக்கிற கட்டுகளை பார்த்து அதட்ட போகிறார். கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாக போகிறது. மரண கட்டுகள், வியாதியின் கட்டுகள், வறுமையின் கட்டுகள், பில்லி சூனியத்தின் கட்டுகள், நோயின் கட்டுகள், பொல்லாத மக்களுடைய உபத்திரவத்தின் கட்டுகள், சாத்தானுடைய கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாக போகிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம், கோடானு கோடி ஸ்தோத்திரம், கோடானு கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதி. எல்லாரும் மேலும் உடைய கரம் வரட்டும். எல்லா குடும்பத்திற்கும் அந்த சத்தம் இன்றிலிருந்து துணிக்கட்டும். இன்றையிலிருந்து சத்தம் துணிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையா இன்றையிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து துணிக்கட்டும். ஆசீர்வதி, பாதுகாத்துக் கொள்ளும், பொறுப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.